ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆனியன் பஜ்ஜி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து 2 வெங்காயம், பெருங்காயம், உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, கடலை மாவு கொஞ்சம், ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது பஜ்ஜி போடுற அளவுக்கு பதமாக இருக்கணும். நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, ரொம்ப கட்டியாக தெரியக்கூடாது, எல்லா இடமும் ஈவனாக இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்கு. எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ இப்போ பஜ்ஜி வந்து நல்லா வரும். இப்போ கட்டியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈவினிங் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்நாக். இன்னும் கேட்டால் ரெய்னி சீசனில் வந்து இது நல்லாயிருக்கும், மழைக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு. எனி டைம் வீட்டில் ஸ்நாக்ஸுனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப. இந்த சண்டே டைம் எப்போயாவது இந்த மாதிரி மூவி வாட்ச் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நல்லா கரைச்சி எடுத்துருக்கோம். உங்கள் கைக்கு வந்து அந்த கட்டி கட்டியாக தட்டுப்படக்கூடாது, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் தேவையான அளவுக்கு வெங்காயம் பீஸ் பீஸாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம வேக விட்டுட்டு ஒன்று ஒன்றா எடுத்துருவோம். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மேலும் வீடியோக்களுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் மோனிஷா.